ஸ்டாப் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெசேஜ் வந்துட்டு ஒரு கோஇன்சிடென்சஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ரீசனோட தான் வந்து பார்க்குறீங்க. இது ஒரு ரேண்டம் அப்படிங்கிறது கிடையாது. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது டிவைனோட ஒரு சைன். ஸோ என்ன ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் இடையில பிக்கப் ஆயில் ஆப்ஷன்ஸ் நான் கொண்டு வருவேன். ஸோ வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் சேனலும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கிலீஷ்லையும் ரீடிங் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு டெஃபினட்டாக பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சேனலுடைய லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன ஒரு மெசேஜ்? ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஐ திங்க் வந்து எஸ், உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது பாசிட்டிவாக தான் இருக்குது, பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்கள போய் ரீச் ஆகலை, உங்கள் எமோஷன்ஸ் போய் ரீச் ஆகுது. மனசில் ஒரு எமோஷன்ஸை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு நல்லா வெளியில் வேறு மாதிரி நடித்து பேசியிருக்கலாம், சாஃப்டாக பேசியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ரீச் ஆனது என்னமோ உங்களுடைய அந்த எமோஷன்ஸ் தான், உங்கள் வார்த்தைகள் இல்லை. அதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து இப்போ உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸை வந்து நீங்கள் சைலண்ட்டாக ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த எல்லா தாட்ஸும் தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நடக்கிற சூழ்நிலைகளுக்கு வந்துட்டு மற்றவங்களை யூ கான் பிளேம் இட். ஸ்டாப் பிளேமிங். பிகாஸ் வந்துட்டு யூ ஆர் த ரீசன். நீங்கள் தான் ரீசனாக இருக்கீங்க. டிவைன் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய எனர்ஜி வந்துட்டு பாதிக்குது அவங்கள. ஆனால் அதை வந்து கவனிக்காமல் இருக்கீங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து மிஸ் ஆகுதா? ஸோ ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆப்ஷன்ஸ் தேவை. ஒரு ஆப்ஷன் சொல்ல முடியாது, நிறைய ஆப்ஷன்ஸே உங்களுக்கு தேவைப்படுது. பயல் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ டிவைன் சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு வார்னிங் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல், எமோஷனல் கண்ட்ரோல் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். வாய், எதனால் எமோஷனல் கண்ட்ரோல் வைக்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு 3 பைல்ஸை வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பைல் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். 3 பைல்ஸ் நான் வைக்க போகிறேன். ஸோ அந்த 3 பைலில் வந்துட்டு நீங்கள் எதுங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் கொண்டு வரேன். Okay, so it's a beautiful green color crystal stone. And next வந்து இந்த candle and another. Okay, this heartine, red color heartine. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். குயிக்காக சூஸ் பண்ணுங்க, நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட், எஸ். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதிர்பார்க்காத நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்கும், எதிர்பார்க்காத மூமெண்ட்ஸ் இருக்கும்.
அதாவது நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளும் உங்களோட எனர்ஜியும் வந்துட்டு நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஆனால் இது எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு அந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த ஒரு நிமிஷம் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் வந்து மாற்றும். ஓகேங்களா? ஸோ மாற்றங்கள்ங்கிறது இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் சேஞ்சஸ், கண்டிப்பாக ஸ்ட்ராங் வருது. அண்ட் மோஸ்ட்லி பார்க்குறப்போ வந்துட்டு வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, அபிண்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹியூஜ் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு இந்த இந்த இதில் இருந்து வர்றது என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நிறைய மெசேஜஸ்லாம் இல்லை, வெரி ஸ்ட்ராங் மெசேஜஸ். ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபிண்டன்ஸில் தான் வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் வரப்போகுது பைல் நம்பர் 1க்கு. ஓகேங்களா? அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு நடக்க காத்திருக்கும். அது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு போராட்டங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்சு ஈஸியாக உங்கள் கைக்கு வர மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நடக்க காத்திருக்கு. யூ வில் கெட் மோர் ஆப்ஷன்ஸ். அதுதான் ஒரு விஷயம். என்னன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பர்சன் கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்குறீங்க, அவங்க முடியலன்னு சொன்னாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு அவ்வளவுதான். முடியலன்னா முடியல, இதுக்கு மேல வந்துட்டு என்கிட்ட யாருமே கிடையாது, என்கிட்ட வேற எந்த சோர்ஸும் கிடையாது ஹெல்ப் பண்றதுக்கு, ஹெல்ப் வாங்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த டைம்ல பாக்குறப்போ வந்து ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா இன்னொரு நபராவது இருப்பாங்க உதவி செய்ய. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்னதான் ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பொறுமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹேண்டில் அவங்கள பண்றதுல கவனமாக இருந்துருங்க. ஓகே? ஸோ வேற என்ன மெசேஜஸ் உங்களை நோக்கி வருது? ஸோ இதெல்லாம் பண்ண லக் இருக்குதா அப்படிங்கிறதும் பார்ப்போம். வாட் இஸ் மிஸ்ஸிங் அண்டு பார்ப்போம் என்ன ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகுது, மிஸ் ஆகுது. ப்ராஸ்பெரிட்டினோட அப்சல்யூட்லி ப்ராஸ்பெரிட்டி வந்துருச்சு. பைல் நம்பர் 1. See, look at the energy, look at the aura. So finally வந்துட்டு see, நான் சொன்ன மாதிரி தான், look at the finding also. நான் சொன்ன மாதிரி தாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நீங்க உங்களை சுத்தி வந்து see, look at the aura. இந்த ரெண்டோட இதோட ஆரா பாருங்களேன், எவ்வளோ ஒரு பாசிட்டிவா இருக்கு, எவ்வளோ ஒரு வைப்ரேஷனோட வந்துட்டு இருக்கு. ரைட்? அதாவது என்ன சொல்றதுன்னா வந்து நிறைய இடத்துல எனக்கு முடியாது, கிடைக்காதுன்னு சொன்ன நீங்களே என்னால முடியும், இவங்க இல்லைன்னா வேற ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு நான் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. உங்க ஆரால ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிங்கிறது இருக்கு. ஃபைனலி ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுடைய இடம் என்ன, உங்களுடைய ஒர்த் என்னங்கிறத வந்து வெளியே காமிக்க போறீங்க. ஓகே? அண்ட் த்ரூ யோர் கான்டாக்ட்ஸ், உங்களோட கான்டாக்ட்ஸ் மூலியமாக. சரி, இந்த எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஐ குடன்ட் ஃபைண்ட் எனி டார்க்கான நெகட்டிவான ஆரா, டல்னஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த யாருக்கு வந்து இந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கிறீங்களோ, வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ஃபேஸ்ல யார் வந்துட்டு இருக்கிறீங்களோ டெஃபினெட்லி வந்துட்டு நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாவே கிடைக்கும். இப்போ அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வேணும்னு கேட்குறீங்கன்னா அது இந்த வருஷத்துக்குள்ளே கிடச்சிரும். பட் இந்த ஆரால வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சில பேர் அப்சல்யூட்லி இந்த ஆராவில் இருக்கீங்க, இல்லை அதை நோக்கி வரீங்க. ஒரு சில பேர் இன்னுமே பிடிவாதமாக தான் வந்து இருக்கீங்க. ரைட்? ஸோ நான் சொன்ன மாதிரி லுக் அட் த ஆப்ஷன்ஸ், மோர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அபிண்டன்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குவீங்க டெஃபினெட்லி. எய்தர் ஃபேமிலியோட வந்து வாங்கலாம், இல்லை நீங்களாவே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒன்று, ஒரு கோல் இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சு இந்த ஒரு விஷயம் வாங்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வாங்கணும்னு. ஸோ கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் அப்சல்யூட்லி சூப்பராக இருக்கு பைல் நம்பர் 1க்கு. ஓகே? பட் என்ன அப்படின்னா, சரி லுக் அட் தி ஸ்பார்க்னஸ். இந்த இடத்துல கேன் யூ சி தி ஸ்பார்க்னஸ், எவ்வளோ ஒரு ஸ்பார்க்னஸ் இருக்கு, அந்த ஃபயர் எனர்ஜி இருக்கு. பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்ட், உங்க மைண்டை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொடெக்ஷனுங்கிறது இருக்கணும். சரி, ஐ டோன்ட் நோ உங்களுக்கு இந்த இமேஜஸில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்டிவிட்டி டுவர்ட்ஸ் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டை சுற்றி தான் பயங்கர ப்ரொடெக்டிவிட்டிங்கிறதே இருக்கு. அதை தான் ரியல் லைஃப்பில் கொண்டு வர சொல்கிறாங்க. பைல் நம்பர் 1உடைய மிகப்பெரிய ப்ளஸ் உங்களோட மைண்ட், உங்களோட மைண்டும் தாட்ஸும். மிகப்பெரிய மைனஸ் உங்களோட மைண்டும் தாட்ஸும் தான். அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வர்ற வாய்ப்புகளை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி நான் இப்பவும் சொல்றேன், என்னோட எல்லா வீடியோஸ்லயும் சொல்வேன்,
ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஓவர் நைட்டில் இன்னைக்கு நான் மைண்டை மாத்திரேன், நாளைக்கு எனக்கு எல்லாமே நடக்குது, நான் அடுத்த டே வந்துட்டு நான் அவ்வளோதான் சூப்பர். நோ, ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணுறதும் சரி, அந்த மைண்டோட எமோஷன்ஸ் அந்த தாட்ஸை வந்துட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதும் சரி கொஞ்சம் டைம் ஆகும். ஓவர் நைட்லலாம் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் டெஃபினெட்லி வரும். பட் ஆனால் அதை ரிசீவ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்ம ரெஸ்ட் வேற இது பார்ப்போம். வேற என்ன ஒரு மெசேஜ் வருது? சரி, ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு கரியர் விஷயம் நல்லா இருக்கும், ஜாப் விஷயம் வந்து நல்லா இருக்கும். பட் ஃபிளெக்சிபிள் தேவை. அதாவது வேலை வந்து தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நான் கேட்குற வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் போவேன், எனக்கு இவ்வளோ சேலரினா போவேன், இல்லைன்னா நான் போவே மாட்டேன், நான் வீட்டில் சும்மா கூட இருக்கேன், இந்த மாதிரி பிடிவாதமாக ஒரு சில பேர் இருக்கீங்க அப்படின்னா தென் மிஸ்டேக் உங்கள் மேலே தான் இருக்க போகுது. ஃப்ளெக்சிபிள் இம்பார்ட்டன்ட், அதையும் நான் சொல்லிடுறேன். ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் முடியும். See, look at this beautiful magician. What else needed? வேற என்ன வேணும்? இதுவே பியூட்டிஃபுல். இதில் எல்லா மெசேஜும் சொல்லிட்டாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள், உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸை வெளியில் கொண்டாந்து காமிங்க. அப்போ தான் வந்து ப்ராஸ்பெரிட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் உங்களை தேடி வரும். அது உங்களுக்குள்ளரே பூட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரவே வராது. See, நீங்கள் ஈஸியாக மெனிப்புலேட், அதான் அப்சல்யூட்லி அழகாக காமிச்சிட்டாங்க. ஈஸியாக மெனிப்புலேட் ஆகுறீங்க. பைல் நம்பர் 1 ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களை சுற்றி இருக்கவங்க ரிச்சாக இருக்காங்க, உங்களை சுற்றி என் கூடயே தான்ப்பா இருந்தான், பார்த்தா இன்னைக்கு ரிச் ஆயிட்டா, எப்படின்னு தெரியலையே. கம்பேரிஷன்ஸ் பயங்கரமாக இருக்கு. ஸோ இதில் நீங்கள் உங்களை வந்து ரொம்ப லோவாக நினச்சிக்கிறீங்க. எனக்கு ஏகப்பட்ட இலூஷன்ஸ் இருக்குது, எனக்கெல்லாம் டேலண்ட்டே இல்லை போல, வேற அவன் நல்லா ராசி நல்லா எப்படி போயிட்டாங்க பாரு. சரி, உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் இருக்கே, டிவைன் உங்களுக்கான அந்த ப்ராஸ்பெரிட்டி கொடுக்குறாங்களே, நீங்கள் எடுத்துக்கிற இடத்துல இல்லை, அவ்வளோதான். ஸோ ஸ்டாப் கம்பேரிங். மைண்டு, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மைண்டு வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன்னா அங்கேயும் அதுதான். ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறீங்க. சுற்றி இருக்கவங்க ஒருக்கா பயமுறுத்தி விட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ப வேண்டியது பைல் நம்பர் 1. அதுக்கப்புறம் அதை நம்பிட்டு பயந்துக்க வேண்டியது. டோன்ட் டூ திஸ், பண்ணாதீங்க. ஓகேவா? பைல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஓகே, இன்னொரு அட்வைஸ் எடுப்போம். சரி, என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இது ரிலேட்டடா? சரி, உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு உங்களுடைய ட்ரீம்ஸ் கோல்ஸ் என்ன, உங்களுடைய ட்ரீம்ஸ் கோல்ஸ் என்னங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களோட லைஃப்பில் பாஸ்டில் நடந்த நிறைய விஷயங்கள் தான் உங்களை வந்து இப்போ ரொம்ப குழப்பத்தில் வச்சுருக்கு. அது வெரி வெரி கிளியராக தெரியிற விஷயம் என்னென்னா, பாஸ்டில் நிறைய நடந்திருக்கும், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதுதான் இப்போ உங்கள் கான்ஃபிடென்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். பட் அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாவே வந்துட்டு லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருப்பீங்க. ரைட், பைல் நம்பர் 1. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த விஸ்டமை யூஸ் பண்ணலன்னா இப்படியே தான் ஒரே இதுலேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ யூ கான் பிளேம் டிவைன். நீங்கள் டிவைனையும் சரி மற்றவங்களையும் பிளேம் பண்ண முடியாது. மிஸ்டேக் உங்கள் சைடில் வந்துடும். ஓகேவா? பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. பிகாஸ் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அவசரமாக ஹேண்டில் பண்ணி திங்ஸ் கோயிங் பேட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம்.
சரி, லைஃபோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ்க்குள்ளே போக போகிறீங்க. பைல் நம்பர் 2 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் இருக்கும். ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ் கலந்த ஒரு ஃபேஸ் இருக்கும். அதாவது நீங்கள் போகக்கூடிய அந்த ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை புது அனுபவங்கள், புது லைஃப்னு கூட சொல்லலாம், புது ஃபேஸஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது ஓவர் நைட்டில் எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் மாறாது. பட் ஆனால் ஏதோ 1 or 2 விஷயங்கள் மாறும். அது ஒரு சின்ன விஷயங்கள் கூட மாறும் பைல் நம்பர் 2வால். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய ஒரு ப்ராமிசிங்கான ஒரு வேர்ல்டுக்குள்ளே போவீங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அங்கே வந்து எல்லாமே முடியும், கிடைக்கும், நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு 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 வேர்ல்டுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுடைய டேலண்ட்ஸ், உங்களுடைய ஸ்கில்ஸ், அது எதில் வேணா இருக்கட்டுமே, ஒரு ப்ரொஃபஷனல்னு கூட இல்லை, ஒரு சின்ன விஷயத்துல கூட இருக்கலாம் அந்த டேலண்ட். ஒரு சின்னதாக கூட ஒரு டேலண்ட், ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுமே கூட ஒரு டேலண்ட் தான். ஒரு டிராயிங், ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுமே ஒரு டேலண்ட் தான். அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதும் எல்லாமே ஒரு டேலண்ட் தானே. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டேலண்ட் பேசக்கூடிய ஒரு இடம் தான் அது இருக்க போகுது. நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இல்லாத ஒரு இடம். ஸோ நீங்களாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி வந்துட்டு உங்களால் வந்துட்டு உங்களோட ஐடியாஸை வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, எதையாவது ஒன்று சொல்லி உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு அழகாக ஒரு டிராயிங் பண்ணால் கூட அதை குறை சொல்கிறதுக்குன்னே இருப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சால் கூட அதை பாராட்டுறதுக்கான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறீங்க. ஸோ அந்த வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் ஹோப் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்னர் செல்ஃபோட வந்துட்டு ரீகனெக்ட் ஆவீங்க. நீங்கள் ஆக்சுவலி வந்து பைல் நம்பர் 2 வந்துட்டு வெரி பிரைட்டான ஒரு கேரக்டர், வெரி பிரைட்ஃபுல், வெரி ஆப்டமிஸ்டிக், ரொம்ப எதை நினைச்சாலும் முடியும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் திரும்ப வரும். நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃபோட அழகாக கனெக்ட் ஆவீங்க. நிறைய ஹோப் இருக்கும், நிறைய வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு அந்த ஒரு சில பேருக்கு ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து அதோட பிகினிங் இருக்கும். போக போக வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆரம்பத்தில் இருந்த அந்த மனக்குழப்பங்கள், பதற்றங்கள் விலகும். பைல் நம்பர் 2 இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் சைன். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அந்த பதட்டம் விலகிறது, அந்த நர்வஸ்னஸ் எல்லாமே போகிறதே பெரிய விஷயம் பைல் நம்பர் 2க்கு. அண்ட் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு உறவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப கட்டி போட்டிருக்கு. ஒன்று நீங்கள் அவங்கள விட்டு விலக முடியாமல் இருந்திருப்பீங்க, இல்லை அவங்க உங்களை விடாமல் துரத்திட்டே இருப்பாங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை வந்துட்டு ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கு அந்த ஒரு உணர்வு. அது வந்துட்டு ரிலீஸ் ஆகும். எந்த சண்டை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு சாதாரணமாக ரிலீஸ் ஆகும் பைல் நம்பர் 2க்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க, எதையும் ஓவராக ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது ஏன் நடக்குது, இது ஏன் அப்படி நடந்துச்சு, அன்னைக்கே அப்படி பேசுனாங்க, இன்னைக்கே நோ. இந்த கேள்விகளுக்கு பதில் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை வாழ மாட்டீங்க, வாழவும் முடியாது. ஸோ பைல் நம்பர் 2 என்ன பண்ணணும், லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலை மீறி நடக்கும். அக்செப்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த மைண்ட் செட், அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் பைல் நம்பர் 2க்கு. So you got this beautiful justice and look at this high priestess. And இந்த ஒரு கார்டு கீழே விழுந்துச்சு. I take this also. See, finally எவ்வளோ ஒரு நல்ல ஒரு செய்திங்க. You will get some உங்களோட ancestors-ஓட blessings. அதில் இருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகும். ஓல்டு பாஸ்ட் கர்மா, கார்மிக் பாண்ட், கார்மிக் ரிலேஷன்ஷிப் ரிலீஸ் ஆகும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ இது வரைக்கும் நல்லது செஞ்சுருக்கீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இல்லை யாரையும் காயப்படுத்தாமல் இருந்திருக்கீங்க, டெஃபினெட்லி அதுக்கான பலன் இருக்கும். யூ வில் பி வெரி குட். உங்கள் லைஃப்பில் இனி பீஸ்ஃபுல்னஸ் அதிகமாகும், உங்களுக்கான நியாயங்கள் கிடைக்கும். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையோ யாரையோ நீங்கள் காயப்படுத்தியிருக்கீங்க பாஸ்டில், அதுக்கு இப்போ நீங்கள் வருந்துறீங்க அப்படின்னாலுமே ஸ்டில் யூ ஃபேஸ் தட் கர்மா. ஸோ ஃபர்கிவ்னஸ் நிறைய சொல்லுங்கள் பைல் நம்பர் 2.
பைல் நம்பர் 2க்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, யாருக்கும் தெரியாது. ஒரு சாஃப்டான ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க. பீப்புளுக்கு தெரியல, என்ன டிவைனுக்கு தெரியல, யூனிவர்ஸ்க்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. ஸோ த கர்மா கேம் இஸ் கோயிங் டு பிளே. அவ்வளோதான், கர்மா கேம் விளையாட போகுது. ஸோ வாட் யூ ஷுட் டூ, நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர் பண்ணலாம். பைல் நம்பர் 2 நிறைய சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் வெரி சாரி. மனசார சொல்லணும், சும்மா வாய் வார்த்தையில சொல்லலாம் கூடாது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் லைக் நீங்கள் உங்களோட ஒரு ஆட்டிடியூட் ஈகோலாம் வந்து பீப்புள் கிட்ட காமிக்கலாம், பட் நாட் டு டிவைன் அண்ட் காட், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரிலீஸ், அதாவது அந்த நான் சொல்லிட்டேன், அந்த பாஸ்ட் கார்மிக் டைஸ் ரிலீஸ் ஆகும்னு. இப்போ அது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபர்கிவ்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் எவர் யூ டூ யூ வில் கெட் இட். அவ்வளோதான். நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு பலன்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ த ஜஸ்டிஸ் பிளே வெரி குட் கேம் ஹியர். நல்ல கேம் பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ அண்ட் இந்த டைமில் பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபீமேல் பர்சன் அண்ட் ஆல்சோ மூன் பிளானட் எனர்ஜி சப்போர்ட் பண்ணும். ப்ரேயர் ஸ்ட்ராங் பண்ணுங்க, எமோஷன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க, வாட்டர் எலமெண்ட் கனெக்ட் ஆகுங்க. ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுற பிளேசஸ் வந்து எதர் நேச்சர் ரிலேட்டட் இல்லைன்னா அமைதியான ஒரு பிளேஸாக இருக்கணும். ரொம்ப இந்த க்ரௌடான ஒரு பிளேசஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். பைல் நம்பர் 2 பார்ப்போம். வேற என்ன அட்வைசஸ்? பட் பைல் நம்பர் 2 இஸ் வெரி பிரில்லியன்ட். லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ் இருக்கு, யாருக்குமே தெரியாது. நோபடி கேன் ஃபைண்ட் அவுட். வெரி பிரில்லியன்ட். டேலண்ட் நிறைய இருக்கும் பைல் நம்பர் 2. என்ன அட்வைசஸ்? See, angels on your side. ஏஞ்சல் மெசேஜஸ் அதிகமாக பார்க்குறீங்களா பைல் நம்பர் 2? நிறைய 111, 777, 1010, 1212 இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறீங்களா? தென் டெஃபினட்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு தான். பிகாஸ் வந்துட்டு ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது, மெசேஜ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, எதுவுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கோஇன்சிடென்ஸாக எதுவும் நடக்கலை, ரீசனோட தான் நடந்துட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதி கொண்டு வர போகிறாங்க. எதில் அமைதி வரும்? உங்களோட தாட்ஸ் எமோஷன்ஸில் வரும். அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? சரி, பைல் நம்பர் 2 வந்து நல்லா தான் இருக்குது மெசேஜஸ், நாட் தட் பேட், வெரி குட். நிறைய அட்வைசஸ் ஆனால் கொடுத்துருக்காங்க பைல் நம்பர் 2க்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 தட்ஸ் ஆல். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கிலீஷ்லேயும் ரீடிங் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் கிளாஸஸ் ஆல்சோ அவைலபிள், டேரோட் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் அலாங் வித் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு மெசேஜ் வருது? Pile number 3. சரி, பைல் நம்பர் 3க்கு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டே வந்தது என்னன்னா, நீங்கள் உங்களோட ட்ரூ செல்ஃபுக்கு வர மாதிரி இருக்கு. பைல் நம்பர் 3 ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் வந்து யாருக்கும் ப்ரூஃப் பண்ணலனாலுமே ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணுறது என்னன்னா, நான் கேட்கறது கரெக்டானு பாருங்க. இவ்வளோ நாளாக ஃபேக்காக இருந்திருக்கீங்க, ரைட்டா? ஃபேக்கா அப்படின்னா உங்களுடைய ட்ரூ செல்ஃப்னு ஒன்று இருக்கு, உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர், ஒரிஜினலான நேச்சர்னு ஒன்று இருக்கு. அதை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் மறைச்சு வச்சிருக்கீங்க. உங்களோட ட்ரூ செல்ஃபை விட்டுட்டு நீங்கள் யாரையோ வந்து ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உங்களோட கேரக்டரை விட்டுட்டு வேற ஒரு பர்சனாக இருக்கீங்க. லைக் அது வந்து
வெளியில் அந்த ஒரு நார்மல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரியல் பர்சனாக இல்லாமல் ஃபேக்காக இருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒரு சில இடங்களில் ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது, ரொம்ப இறங்கி போகிறது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறதெல்லாம் உங்கள் கேரக்டரே கிடையாது. உங்களுக்கு இந்த லைன் எனர்ஜி இருக்கும். யூஆர் அ வெரி வெரி போல்ட் இன் கேரக்டர். வார்த்தைகள் அவ்வளோ ஷார்ப் இருக்கும். பைல் நம்பர் 3 அப்படியே ஒரு வார்த்தை பேசினாலும் அடுத்தவங்க அழுகிற அளவுக்கு பேசுவீங்க. எடுக்கிற டெசிஷனில் போல்ட்னஸ் இருக்கும். யார் என்ன சொன்னான்னு எனக்கு கவலை கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு செய்வேன், நீ பேசு, ஐ டோன்ட் கேர். மனசில் அவ்வளவு தைரியம் இருக்கும். என்னால் முடியாதுங்கிற வார்த்தையே எனக்கு என்னோட லைஃப்ல இல்லைன்னு சொல்கிற நபர் தான் பைல் நம்பர் 3. உங்களோட ரியல் அண்ட் ஒரிஜினல் கேரக்டரே அதுதான். பைல் நம்பர் 3 இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஆக்சுவலி டெஃபினட்டாக ஆல்மோஸ்ட் இது 100%க்கான மெசேஜ். சப்போஸ் உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா நீங்கள் மற்ற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பைல பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கானதாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்டே நான் சொல்கிறது என்னன்னா, உங்களோட ட்ரூ செல்ஃபை விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யாருக்காகவோ ப்ளீஸ் பண்ணிட்டு மாறிட்டு இருக்கீங்க, ஃபேக்காக இருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த டைம்ல இருந்து இனி வரக்கூடிய டேஸில் நீங்கள் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். பழையபடி உங்களோட ட்ரூ செல்ஃபுக்கு வர போறீங்க. உங்களுடைய ஒரிஜினல் பிளேஸ், உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டருக்குள்ளார வர போறீங்க. டெஃபினெட்லி இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றங்கள்ங்கிறது ஓவர் நைட்லலாம் இருக்காது. கொஞ்ச நாளாவே உங்களோட பிஹேவியர்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ உங்க சுத்தி இருக்கவங்க கண்டிப்பா கவனிப்பாங்க. நீ ரொம்ப மாறிட்ட, நீ முன்ன மாதிரி இல்ல, நீ முன்னாடி ரொம்ப சாஃப்டா பேசுவ, இப்ப ரொம்ப ரூடா பேசுற, இதெல்லாம் டெஃபினெட்லி சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் நீங்க பர்பஸ்ஃபுல்லா ஹர்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் நீங்க ஜென்ரலி வெரி போல்டு கேரக்டர் தான். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. உங்க ஃபேமிலியில இருந்து அந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும். இந்த ட்ரூ செல்ஃப் எங்க இருந்து ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு? ஃபேமிலி, லவ்டு ஒன்ஸ், சூசன் ஃபேமிலி, தெரிஞ்சவங்க. நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 3 சம்பந்தமே இல்லாத நபர்கள், சம்பந்தமே இல்லாத இடங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அந்த டிராவல் ஸ்டாப் ஆக போகுது. அந்த தேடுதல்கள் ஸ்டாப் ஆக போகுது. ஃபைனலி ஒரு இடத்துல லேண்ட் ஆக போறீங்க. ஓகே. அண்ட் திஸ் டிராவல், இந்த ஜேர்னி சொல்லிக் கொடுத்த பாடங்கள் அதிகம், சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நிறைய. அதுதான் இப்போ யூஸ் பண்ண போறீங்க. தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ரீடிங்ல பார்ப்போம். உங்க எமோஷன்ஸ் ஒரு ஃபயர் மாதிரி தான் இல்ல? பைல் நம்பர் 3 சாஃப்ட் எமோஷன்ஸ் இருக்காது. ஜென்ரலி இட்ஸ் லைக் அ ஃபயர். உங்க எமோஷன்ஸோட யாரும் விளையாட கூட முடியாது முன்னாடி எல்லாம். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. See, super active character. Pile number 3 very super active-ஆன ஒரு பர்சன். இது என்ன அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் மூலமா தான் இந்த மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. that one incident will going to break your heart. இல்லைன்னா ஆல்ரெடி உங்களோட ஹார்ட்டை பிரேக் பண்ணியிருக்கலாம். இது ஆல்ரெடி நடந்ததா கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு லெவல்ல, அதாவது ஒரு பைல் நம்பர் 3க்கு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவோம்ல, அது டெஃபினட்டா இருக்கும். ஒரு அளவு தான் பார்ப்பேன், ஒரு லிமிட் தாண்டிச்சு அப்படின்னா நான் என்னோட ட்ரூ செல்ஃப்க்கு வந்துடுவேன், யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. தட்ஸ் த திங். அதுதான் பைல் நம்பர் 3. அண்ட் தட் அந்த ஒரு வேகம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேகம், அந்த கோபத்துல தான் அந்த மாற்றங்கள் தொடங்க ஸ்டார்ட் ஆகும். தட் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் லவ்டு ஒன். உங்க லவ்டு ஒன் பண்ற ஏதோ ஒரு வேலைகள் தான் இந்த மாற்றத்துக்கான ஒரு காரணமா இருக்கும். கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தையிலிருந்து கவனிங்க, மாறும். பேசுறதுல மாறும். பேசுற அந்த ஸ்லாங்கை கவனிங்க, வார்த்தைகள் கவனிங்க, போல்டா இருக்கும். இதுதான், உனக்கு என்ன எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன், தட்ஸ் இட், அப்படிதான், அவ்வளவுதான். திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் நியூ லைஃப். இதுதான் உங்க புது வாழ்க்கை. எல்லாமே மாறும். ஒன்ஸ் நீங்க இந்த ஃபேஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்ப அதுதான் ஒரு சைன். இந்த மாற்றம் எப்ப வரும் அப்படின்னா, நீங்க என்னைக்கு இந்த ஒரு ஃபேஸ்க்குள்ளார வரீங்களோ அப்பையில இருந்து மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு நியூ பர்சனான நீங்க இருப்பீங்கன்னு சொன்னேன்ல, இதுக்கு நீங்க அடிக்ட் ஆவீங்க.
யூ வில் பி அடிக்டட் டு யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆவீங்க. ஐ லவ் மை செல்ஃப், எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா ஐ டோன்ட் கேர், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன். தட்ஸ் இட். பைல் நம்பர் 3 ஃபிக்ஸட், முடிஞ்சு போச்சு. ரைட். சரி, பட் ஆனால் திஸ் நியூ லைஃப், இந்த ஒரு நியூவான பர்சனாக வந்து நீங்கள் மாறுறப்போ வந்துட்டு நிறையா சேஞ்சஸ் இருக்கும். நிறைய போல்டான கேரக்டர்ஸை மீட் பண்ணுவீங்க, போல்டான பர்சன்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டூ மச் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன், ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ்லேயே இருந்தீங்களா, அதெல்லாம் பிரேக் ஆகும். ரிஸ்க்கு தான், பார்த்துடலாம். ரிஸ்க் எடுப்பீங்க. அந்த ரிஸ்க் வில் டேக் யூ டு டிஃப்ரெண்ட் பிளேஸ். அந்த நீங்கள் எடுக்க போகிற அந்த ரிஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு கொண்டு போகும் உங்களை. எஸ்பெஷலி அ ட்ராவல் கேன் பி எக்ஸ்பெக்ட், லாங் ட்ராவல். லாங் ட்ராவல் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் தான், பட் ஆனால் தட்ஸ் கோயிங் டு பி வர்த் இட். பயங்கரமான ஒரு 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 நல்லது இருக்கும். ஸோ பைல் நம்பர் 1க்கு பைல் நம்பர் 3க்கான அட்வைசஸ், அப்சல்யூட்லி மனசு மாறாதீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல சேஞ்ச் நடக்கிறது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கிறது ஒன்று டெஃபினெட்லி அது வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸில் தான் அந்த சேஞ்சஸ் வந்து ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் மாறும், பீப்புளோட உறவுகள், அந்த பாண்டிங்ஸில் நிறைய மாற்றங்கள் வரும். இன்னைக்கு ஃப்ரெண்டாக ஒரு லவபுளாக பேசுகிறவங்க கிட்டே வந்து ரூடாக ரொம்ப போல்டாக பேசுவீங்க. சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் கொடுக்கும், பட் அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளார கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேகங்கள் அதிகமாக இருக்கும். பேசுகிற வார்த்தைகள்ல இருந்து எடுக்கிற முடிவுகள் வரைக்கும் வேகங்கள் தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் லைஃப்பில் அப்படின்னா டெஃபினெட்லி வெரி சூன் இந்த வருஷத்துக்குள்ளார மாற்றங்களை பாருங்கள் உங்கள் லைஃப்பில். இல்லை நான் இன்னும் இந்த ஃபேஸ்க்குள்ளார வரலைன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் வருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் சிச்சுவேஷன் வச்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த மாற்றம் எப்போ வந்து வரும், எப்போ என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அது வந்து பர்சனல் ரீடிங்குள்ளார வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் ஸோ அதுதாங்க பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் மெசேஜாக வந்துருச்சு ஆல்ரெடி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் உறுதி, தட்ஸ் ஃபார் ஷோர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றி மற்றவங்களை கவனிக்கிறத விட்டு உங்களை கவனிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த ஃபேஸில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலில் குவைட் யூனிக்கான மெசேஜஸ் பார்த்தோம். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நன்றி.